இப்போ கவனத்தை ஈர்க்க இப்போ திராவிட நாடு கேட்டு கவனத்தை ஈர்த்தாங்களா? செயற்கையா திராவிட நாடு கிடைக்காது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஆந்திராக்காரனுக்கு, கர்நாடகக்காரனுக்கு, கேரளாக்கெல்லாம் சேர்த்து கேட்குறோம். அதுக்கு நமக்கு ஒரு கிளை கூட கிடையாது. அங்கே எல்லாம் தெரிஞ்சே தமிழர்களை ஏமாத்தலாங்கிற துணிச்சல் உள்ளவங்க திராவிடவாதி. கலைக்கிறங்கிற அதிகாரத்தை நீக்குனாங்க. அடுத்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற மத்திய அரசு நியமிக்கிற பதவிகளை ஒழிச்சுக்கிட்டணும்னா ராஜமன்னார் குழு மிக முக்கியமான 2 பரிந்துரை. இது மாநிலத்திலே நிர்வாகிகள் போட்டுக்க வேண்டியதான். அனைத்து இந்திய சர்வீஸ் கூடாது, பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று சொல்வதற்கோ அல்லது இவரை மாற்றி விடுங்கள், இவரை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கோ ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை. துணிச்சல் இல்லைன்னு சொல்லலன்னா விருப்பம் இல்லை. ஏனென்றால் மோடியின் அந்தரங்கத்தில் இருப்பவர் மு.க. ஸ்டாலின். தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். மத்திய மாநில அரசுகள் உறவு பற்றி ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீதிபதி குரியன் ஜோசப் குழு தலைமையிலான முதல் கட்ட பரிந்துரை அளிச்சிருக்காங்க. அதனுடைய முழு பரிந்துரையும் பெற்று இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களின் ஆதரவையும் கேட்க போவதாக ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இது மாநில சுயாட்சியில மிகப்பெரிய முன்னேற்றம் தானே? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநில சுயாட்சி பெறுவதில் மிகப்பெரிய மோசடி என்று இதை சொல்லலாம். ஏனென்றால் மாநில சுயாட்சி உரிமை பெறுவதற்கு பற்றி துல்லியமான கோரிக்கைகளை வைத்து இயக்கம் நடத்துவதோ பரப்புரை செய்வதோ இல்லை. குறைந்தது ஆக்கிரமிப்பு அட்டூழியம் செய்து கொண்டிருக்கும் ஆளுநர் ரவியை பதவி நீக்கம் செய்யுங்கள் என்று சொல்வதற்கோ அல்லது இவரை மாற்றி விடுங்கள், இவரை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பதற்கோ ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை. துணிச்சல் இல்லைன்னு சொல்லலன்னா விருப்பம் இல்லை. ஏனென்றால் மோடியின் அந்தரங்கத்தில் இருப்பவர் மு.க. ஸ்டாலின். தேர்தலில் மக்களை வசப்படுத்துவதற்கு, வசியப்படுத்துவதற்கு என்னென்ன செய்யலாம் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய. அந்த வசியங்களில், திராவிட மகாமந்திரங்களில் ஒன்றுதான் இப்பொழுது மாநில சுயாட்சி பற்றி நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழு பரிந்துரை, போக்குவரத்து, இதெல்லாம் வேற எதுவும் கிடையாது. அதனால அதுல தவறாக நினைச்சுக்கிட்டு அதை செய்வாரு போன்னு நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, அவங்க அப்பா மு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து மாநில உரிமைகளை கூடுதலாக பெறுவதற்கு பரிந்துரை கேட்டு நீதிபதி ராஜமன்னார் தலைமையிலே நீதிபதி சந்திரா ரெட்டி, சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஏ. லட்சுமணசாமி முதலியார் ஆகியோரை கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். 69 அமைச்சாரு. அவங்க 71 பரிந்துரைகளை கொடுத்துட்டாங்க ஆய்வு பண்ணி. அந்த 3 குழு அப்படியே கிடப்புல போட்டார். கருணாநிதி ஊற போட்டாரு. பேச்சு மூச்சு கிடையாது. ஏன்? அந்த அவர் முதல்வர் பல உள்கட்சி போட்டிகள்ல அவர் முதல்வராக வந்தாரு. இப்போ கவனத்தை ஈர்க்க இப்போ திராவிட நாடு கேட்டு கவனத்தை ஈர்த்தாங்களா? செயற்கையா திராவிட நாடு கிடைக்காது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஆந்திராக்காரனுக்கு, கர்நாடகக்காரனுக்கு, கேரளாக்கெல்லாம் சேர்த்து கேட்குறோம். அதுக்கு நமக்கு ஒரு கிளை கூட கிடையாது. அங்கே எல்லாம் தெரிஞ்சே தமிழர்களை ஏமாத்தலாங்கிற துணிச்சல் உள்ளவங்க திராவிடவாதி. இந்த மாநில சுயாட்சி அடுத்தது திராவிட நாடு கோரிக்கை மாதிரியே தான் மாநில சுயாட்சி திமுகவுக்கு, கருணாநிதி கம்பெனிக்கு. மக்கள் கவனத்தை ஈர்த்து மார்க்கெட் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான் அவங்களுக்கு. வேற ஒன்றும் அதில் உண்மையான அக்கறையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அப்படி அந்த கமிட்டி சொல்ல வந்தேன்லம்மா, அந்த ராஜமன்னார் 71 பரிந்துரை பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க இறுதியா. அப்படியே கிடப்பில் போட்டாருங்க கருணாநிதி. ஏன்? அப்பொழுது இந்திரா காந்திக்கும் கருணாநிதிக்கும் கூட்டணி, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி அப்பொழுது. எனவே அதை போட்டார்.
அதுக்கப்புறம் எம்ஜிஆரை தூண்டி விட்டு தனி கட்சி ஆரம்பிக்க வச்சது இந்திரா காந்தி தான் அந்த அவருக்கு தெரிஞ்சது கருணாநிதிக்கு. காங்கிரஸோட உறவு முறிந்தது, சண்டை ஒருத்தர். அப்போ 74ல் அதை எடுக்கிறாரு. 71ல் பரிந்துரை கொடுக்குறாங்க. கருணாநிதி 74ல் அது சட்டமன்றத்திலும் சட்ட மேலவையிலும் வைத்து விவாதிக்கிறார். இந்திய அரசுக்கு அவருக்கு அப்போ கோதாபங்கள் இருக்குல்ல நிறையா, பேசி கீசி எல்லாரும் பேசி 74ல் இறுதியாக நிறைவேற்றிட்டாங்க எப்படி அனுப்புறதுன்ட்டு மத்திய அரசுக்கு. அதை கருணாநிதி 74ல் அனுப்பி வச்சார். இந்திரா காந்தி அரசுக்கு அனுப்பி வைத்தார் மத்திய அரசு செயல்படுத்துங்கன்ட்டு. அத்தோட போட்டாரே தவிர அதை செயல்படுத்துங்கன்னு எந்த வற்புறுத்தலும் கிடையாது. ஏன்னா தமிழர்களை திசை திருப்ப ஏமாற்றத்தானே தவிர மத்திய அரசை வலியுறுத்துவதற்கெல்லாம் அது கிடையாது. அடைந்தால் திராவிட நாடு எல்லையில சுடுகாடு என்று தமிழர்களை ஏமாற்றியதை போல மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று அடுத்தது அந்த திராவிட நாட்டுடைய ஒன்றுவிட்ட சகோதர பிள்ளது அந்த அந்த இது இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணுது. அதை அப்படியே போட்டாரு, பேச்சு மூச்சே இல்லை. அடுத்தது அதே இந்திரா காந்தியோடு 80ல் கூட்டு சேர்றாரு. அப்புறம் பிற்காலங்களில் அமைச்சரவையில் கூட்டு சேர்றாரு, பல அமைச்சரவைகள். பாஜக அமைச்சரவையில் கூட்டு சேர்ந்தார், மந்திரிகள் பெற்றிருந்தார். வாஜ்பாய் தலைமை அமைச்சராக இருந்தார் 5 வருஷம். இந்த ஒரு உரிமை ஏதாவது கேட்டு வலியுறுத்தி பெற்றாரா? பெற முடியவில்லை. ஆனால் வலியுறுத்தி பார்த்தாருப்பா, அது கொடுக்கல. உடனே அந்த கூட்டணியை முடிச்சாரு அப்படிங்கிற ஒரு செய்தி உண்டா? போர் வீரர் கருணாநிதி, தளபதி, அவருடைய மகதான தளபதி. அதுக்கப்புறம் 2004லேருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டு காங்கிரஸோட கூட்டணி. அமைச்சரவையில திமுக காரர்கள் மந்திரிகளா இருக்காங்க. ஏதாவது ஒரு இதை வலியுறுத்தி ஒரு உரிமையை மீட்டதுண்டா? அந்த காலத்தில் தான் கருணாநிதி கட்சி காங்கிரஸோட சோனியா காந்தி கட்சியோட கூட்டணி சேர்ந்திருந்த அந்த காலத்தில் 10 ஆண்டுகளில் தான் மிக கொடிய ஒடுக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி. திமுகவின் ஒப்புதலோடு சம்மதத்தோடு. நேர்முக ஒப்புதல், மறைமுக ஒப்புதல், 2 வகை ஒப்புதல் உண்டு. அதில் சரக்கு சேவை வரி என்று கொண்டு வந்து மாநில அரசுடைய விற்பனை வரி உரிமையை ரத்து செய்த வைத்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இந்தியாவில். அதுக்கப்புறம் கிடப்புல கிடந்தது, அதை பாஜக செயல்படுத்துச்சு, அவ்வளவுதான். அதுபோல மாநில அரசு மாநிலத்துக்குள்ளத நுழையிறதுன்னா இந்திய அரசினுடைய சிபிஐ காவல்துறை மாநில அரசிடம் ஒப்புதல் பெற்று தகவல் சொல்லி போக வேண்டும் என்று இருந்தது விதிமுறை. அதனால அதை அப்படியே வச்சுட்டு என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்று ஒன்றை கொண்டு வந்தாங்க. அப்பவும் கூட்டணி. இதுக்கு திமுகவுடைய ஓட்டே உண்டு, நேரடி ஓட்டு ஆதரிச்சு சட்டத்துக்கு. இந்த சட்டத்துக்கு மாநில அரசை கேட்காமல் தகவல் சொல்லாமலே இந்திய அரசினுடைய காவல்துறை உள்ள நுழைஞ்ச எந்த மாநிலத்திலையும் யாரையும் கைது செய்யலாம், யாரையும் இழுத்து வரலாம். எந்த நீதிமன்றத்தையும் அந்த மாநிலத்தில் நீதிமன்றத்தையும் என்ஐஏ நீதிமன்றம் அறிவிக்கலாம் என்று சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ். இவங்க ஓட்டெடுப்பு ஒப்புதலோட நடந்தது. வாக்களித்தவர்கள் பார்லிமெண்ட்ல ஒப்புதல் அளிச்சாங்க அதுக்கு திமுக கம்பெனி. இப்போ ராஜமன்னார் குழு பரிந்துரை என்னாச்சு? ராஜமன்னார் குழு பரிந்துரை முக்கியமான சட்ட பரிந்துரை மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் இந்திய அரசு இருக்கக்கூடாது, அதை விதியால நீக்கணுங்கிறது தான். அதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த விதியை சொல்லி அந்த விதியை நீக்கணும். அரசமைப்பு சட்டத்திலிருந்து மாநில அரசை கலைக்கக்கூடிய விதிகளை நீக்க வேண்டும் என்று ஒரு குரல் ஒரு முயற்சி தொடர்ந்து எடுத்ததுண்டா, பேசியதுண்டா? இன்னைக்கு ஸ்டாலின் 4 ஆண்டு 4.25 ஆண்டு பேசியதுண்டா? எந்த கூட்டரசுலையும் கூட்டாட்சியிலையும் உலக அளவில் அமெரிக்காவிலேயோ அல்லது சுவிட்சர்லாந்துலேயோ கனடாவிலேயோ ஜெர்மனிலேயோ மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணி அரசு, அவங்கெல்லாம் பெடரல்பாங்க, மத்தியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்கெல்லாம் பெடரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லை அங்கெல்லாம். எனவே இங்கே வேண்டியதில்லை என்று கேட்டதுண்டா? ஸ்டாலின் கேட்டதுண்டா? அவங்க அப்பா கேட்டதுண்டா? அப்படின்னா எனக்கு என்னன்னா, இவங்க மோசடி கூட்டத்தை பத்தி இல்லை, அவங்க திறமையான மோசடிக்காரர்கள்.
இதை நம்பிக்கிட்டு நம்ம தமிழச்சி இந்த கும்பல் இருக்கு, நம்ம கும்பல், அதுல எனக்கு கவலையா இருக்கு. உங்களை நம்பித்தானே எப்படி வேணாலும் போய் போடுவலாம். இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு தமிழ் இனத்தை, தமிழ்நாட்டை காட்டி கொடுத்து விட்டு இந்திய திணிப்புக்கு நேரடியா பள்ளிக்கூடத்துல கொண்டு வராத, உங்க சிபிஎஸ்சி வழியா கொண்டு வா, மற்ற வழியில கொண்டு வா, இல்லை ரொம்ப நாங்க அம்பலம் ஆயிடுவோம், அரிதாரம் கலைஞ்சு போயிடும். அதனால மோடிஜி தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்துல மட்டும் விட்டு வைங்க, மற்ற இடத்துல எல்லாம் இந்திய போட்டு நிரப்பிங்க என்று சொல்ற ஆள் தானே நீங்க, சொன்னவங்க தானே நீங்க. மு.க. ஸ்டாலின் கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர், எல்லாம் இந்த கல்விக்குள்ள தானே உங்களுக்கு இந்தி திணிப்புல. அந்த இந்தியாவில் ஆட்சி மொழியா இருக்கக்கூடாது. 400 பேரை சுட்டு கொண்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில 65ல். இருக்கக்கூடாது, எல்லா மொழியும் ஆட்சி மொழி தான் இருக்கணும். ஒரு வார்த்தை சுவேசம் உண்டா ஸ்டாலின் இது வரைக்கும்? சுட்டு கொண்ட காங்கிரஸோட தானே கூட்டி சேர்ந்தீங்க. பிற்போக்குவாதம், வகுப்புவாதம், அது இதுன்னு பேசிக்கிட்டு கிடக்குறாங்கல்ல. உங்களுக்கு நீங்க பேச ஸ்டாலின் என்ன ரொம்ப மாமா மனசு புண்படக்கூடாது. உங்களுடைய பிரச்சார பீரங்கி எல்லாம் இருக்குல்ல, தகரடப்பாக்கள், அதெல்லாம் பேசி கிடக்குல்ல. ஒரு வரி என்னைக்காவது இந்த ஆர்டிகிள் 356 நீக்கு, ஆளுநர் பதவியை நீக்கு என்று சொன்னது உண்டா? நீங்க மாநில சுயாட்சிக்கு வர்றீங்க. இந்த கூட்டம், நம்ம தமிழ் கூட்டம் நம்பும். அது அந்த பிரச்சனை தான் இப்ப அங்க ஓடிட்டு இருக்கு. நம்ம திருத்திக்கணும். ஸ்டாலினை விமர்சிச்செல்லாம் பலன் இல்லை. நம்மளை நம்பி தானே இதெல்லாம் செய்யறாங்க. இவ்வளவு ஏமாளிகளா இருப்பான் நம்ம தமிழச்சின்னு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன சிவபெருமானே சொன்ன ஒரு இனம், அந்த வழி வந்த இனம். அது உடனே பகுத்தறிவு அப்படி பேசுறது உண்டாருன்னு ஆராய்ப்பான். எங்க சித்தரிப்பு அப்படி வச்சுக்க, அது நேரடியாக நடந்ததே இல்லையோ. எங்க முன்னோர்கள், எங்க ஆன்றோர்கள், எங்க கல்விமான்கள் சித்தரிச்சாங்க. எங்களுக்கு அந்த துணிச்சல் வேணுங்கிறதுக்காக தமிழர்களுக்கு. உங்க திராவிடத்துல இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு அதை சொல்லி வச்சிருக்கான். துணிச்சலாடுறா, சிவனே உன்னை பாராட்டுவான். அப்படித்தானே பாராட்டான் நக்கீரனை சிவன். அந்த சித்தரிப்புல நக்கீரனை தானே பாராட்டினாரு. என்னையா எதுக்கு கேட்ட மாதிரி சும்மா போலியா பண்ணிட்டு நக்கீரனை தான் பாராட்டினாரு. அதுக்கு என்னோட அர்த்தம் என்ன? தமிழன் கடவுள் சொன்னா கூட உன் அறிவுக்கு இருந்துச்சுன்னா ஏத்துக்கலன்னா விட்டுரு அப்படிங்கிற கருத்து. அது பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த இனத்துல பிறந்துட்டு அவ்வளவு முன்னோர்களுடைய வாரிசுல வந்திருக்க நம்ம இன்னைக்கு பொய்யே மொழிகிட்டு இருக்கக்கூடிய கருணாநிதி மகன் இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை வைக்கிறது எல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கோம். எவ்வளவு துணிச்சலா செய்யறாரு பாருங்க, எவ்வளவு துணிச்சல். இந்த ஆளுநர் பதவி அவங்க அதை சொன்னாங்க, அந்த ராஜமன்னார் குழு மாநில ஆட்சியை கலைக்க கூடாது, கலைக்கிற அதிகாரத்தை நீக்குனாங்க. அடுத்தது ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற மத்திய அரசு நியமிக்கிற பதவிகளை ஒழிச்சுக்கிட்டணும்னா ராஜமன்னார் குழு மிக முக்கியமான 2 பரிந்துரை. இது மாநிலத்திலே நிர்வாகிகள் போட்டுக்க வேண்டியதுதான். அனைத்து இந்திய சர்வீஸ் கூடாது. கல்வி வெள்ளைக்காரன் ஆட்சியில வந்து கல்வி வந்து மாநில அரசுல இருந்துச்சுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல். அது அப்படியே 1950 இந்திய சட்டத்திலையும் தொடர்ந்துச்சு. அதை கொண்டு போய் மாத்தினது கம்பெனி இந்திரா காந்தி, ராகுல் காந்தி கம்பெனி இருக்குல்ல, அந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் அதை கொண்டு போய் அது அந்த பொதுப்பட்டியல் என்ற ஒரு மாறுவேட பட்டியல் இருக்கு. இந்திய அரசினுடைய பட்டியல் ஒன்று இருக்கு, மாநில அரசு அதிகார பட்டியல் ஒன்று இருக்கு, இன்னொன்று இந்திய அரசுக்கான மாறுவேட பட்டியல். அதுதான் கன்கரண்ட் லிஸ்ட்னு பேரு. அது ரொம்ப சிங்காரிச்சு ஸ்டாலின் சொல்வார் ஒத்திசைவு பட்டியல். ஏன்னா அவங்க குருஜிக்கு மோடிஜிக்கு மதிப்போட சொல்லணும்ல. பொது பட்டியல் சொல்லிட்டு போ, வேற ஏதாச்சும் போயிட்டு போ. ஒத்திசைவு உங்களை கேட்கணுமா? அதுக்கு ஒத்திசைவு மத்திய அரசு ஒரு சட்டம் அதில் கொண்டு வரானா ஒன்னு கேட்கறான ஒத்திசைவு கேட்கறானா? நீ சம்மதிக்கிறியா மிஸ்டர் முதலமைச்சர்னு கேட்கறானா யாரும்? மத்திய அரசு நீ எதுவும் கொண்டு வரதுனாக்க மத்திய அரசு மோடிஜியை கேட்கணும். நீங்க சம்மதிக்கிறா சாமின்னு கேட்கணும். ஒன்ன கேட்கறான் அவன், அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அதுல அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வர்றதா மத்திய அரசுனாக்க ஒன்னு கேட்கறான்னா கேட்கற சட்டம் இருக்கா? மாநிலத்தை கேட்க மாட்டான், எந்த மாநிலம் கேட்க மாட்டான். ஆனா மாநிலத்தை கொண்டு வந்தாக்க மத்திய அரசு கையெழுத்து போடணும், பிஎஸ்எல் கையெழுத்து போடணும், கேட்கணும்னு வச்சிருக்கான். அதுக்கு பேர் ஒத்திசைவு. ஃப்ராடு இல்லையா அது? ஒத்திசைவு பட்டியா 2 பேரும் ஒத்திசைவு பண்றதான். இந்த யாரு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னு தெரியல. இல்லைன்னா சோப்பு போடுற போயிடுவ, காலால உதைக்கிறவன் அவன் காலுக்கு முத்தம் கொடுக்குறவனுங்க. அதுக்கு பெரிய தனித்தமிழ்ல கொண்டுருங்கல்ல.
நான் சொல்றது மாறுவேட பட்டியல்னு. அது புரியாத மக்களுக்குன்னா அதை சொல்லிட்டு தொலைச்சிட்டு போங்க. அது ஏற்கனவே பழகுதாரு பொதுப்பட்டியல்னு. அது உண்மையிலே பொதுப்பட்டியலும் கிடையாது. அது மாறுவேட பட்டியலுங்கிறது தான் சரியா இருக்கும். டெல்லியின் மாறுவேட பட்டியல்னு சொல்லலாம். அதை கொண்டு போனது காங்கிரஸ் ஆட்சி. அதை மீட்கிறது ஒரு வரி உங்க கூட்டணி தலைவர்கள் ராகுல் காந்தி கிட்ட அந்த கோரிக்கை வைக்க முடியுமா? கூட்டறிக்கை விட தயாரா? ஒரு சவால் விடுறேன் ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் தகர டப்பாக்களுக்கு பதில் சொல்லுங்க. இந்த அறிக்கை கொடுத்துருக்காருல, இப்ப முதல் கட்டம் வந்திருக்கு. குரியன் ஜோசப் குழு அறிக்கை முதல் கட்டம் வந்திருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? கல்வியே முழுக்க முழுக்க மாநிலத்தை கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளைக்காரங்க அதை இருந்தது சொல்றாங்க. ஐயா, வெள்ளைக்காரன் காலத்துல அந்நிய ஏகாதிபத்தியம் கொள்ளைக்காரன் காலத்துல இருந்ததை சொல்றான். அந்த அதிகாரத்தை முழுக்க முழுக்க கொண்டு வந்துரு. பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஆளுநர் வந்து சான்சலரா இருக்கிற விதியை நீக்கிரு இன்னும் இப்போ சொல்லியிருக்கு குரியன் ஜோசப். இத நீயும் யாரு ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒன்னா கூட்டறிக்கையா இதை செய்யலாம் என்று ஒரு கோரிக்கை வைங்க மோடிக்கு. என்ன புடலங்கா கூட்டணி இதுக்கெல்லாம் இல்லாது தமிழன் தமிழ்ச்சி தலையை தடவுறதுக்கா? காங்கிரஸோட போடு பார்ப்போம். காங்கிரஸோட போடு ஒரு கூட்டறிக்கை போட்டு இது 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 நல்லதுதான். அது ஏன்னா வெள்ளைக்காரங்காலத்துல வேற ஒன்றும் பெரிய இல்லை. வெள்ளைக்காரங்காலத்துல இருந்தது இது. எனவே அந்த காங்கிரஸ் அந்த அம்மா பாவி இந்திரா காந்தி தான் கொண்டு போய் இந்திய அரசுக்கு அதிகார பட்டியலில் மாறுவேட பட்டியலில் சேர்த்தது பாவி இந்திரா காந்தி. அதுக்கு பிராயச்சித்தம்மா அந்த அம்மாவுடைய பேரனாவது செய்யட்டும். கூப்பிட்டு பேசு. ராகுல் காந்தி நம்மளும் ரெண்டு பேரும் ராகுல் காந்திக்கு வைக்கப்பட்டா கூட பாட்டி போட்டதை பார்த்ததான்னு மல்லிகார்ஜுன கார்கே கையெழுத்து வாங்கி கூட்டறிக்கை விடுங்க. மாநிலத்துக்கு வந்தாலும் முழுக்க முழுக்க கல்வி இந்திய அரசுக்கு தேவையில்லை. அது ஏற்கனவே இருந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 ஜனவரி 26 வந்தது இல்லை, அதுல இருந்தபடியே அது இருக்கட்டும் என்று சொல்ல தயாரா, கேட்க தயாரா? அதனால இந்த திமுக பிரச்சார நகர டப்பாக்கள் இதுக்கு பதில் சொல்லணும். என்ன கூட்டணி உங்களுக்கு? கூட்டணி மந்திரி சபையில இருப்ப, கூட்டணியில இருப்ப, ஒரு உரிமையும் வாங்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் இப்ப புடலங்க புதுசா வந்து ஏதோ பண்ணிட போறேன்னு பண்றீங்களே, என்னது இந்த தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு மேஜிக் வேலை, ஏமாத்துறது மக்களை. ஐயா, குறுக்கிற்கு மன்னிக்கணும். தேர்தல் காலத்துக்கு தான் சொல்றாருங்க. தேர்தல் காலத்துக்காவது ஸ்டாலின் சொல்றாரு மாநில உரிமை சுயாட்சி இதை பத்தி பேசுறாங்க, குழு அமைச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவில மற்ற மாநிலங்கள்ல இதை பற்றியான விவாதங்கள் இல்லை. அதுக்காவது குறைந்தபட்சம் பாராட்டலாம. இந்த குழு அமைச்சு மாநில மத்திய அரசு உழவுக்கான இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா இந்த இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் இல்லைல்ல. ஸ்டாலின் பேசல. இப்ப இதை அறிமுகப்படுத்தி பேசுறாருல்ல ஸ்டாலின் சட்டசபையில. இது மாதிரி கல்வியை கொண்டு வந்து விட்டார்கள் நமக்கு மீண்டும் சொல்லியிருக்காங்க, இதை எல்லாரும் நம்ம ஆதரிக்கணும்னு பேசுறாருல்ல. இதெல்லாம் இல்லையே. மாநில சுயாட்சி நாம அப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி போடணும். ஐயா, அறிமுகப்படுத்தும் போதே இது இந்த முதல் பாட்டில் இது முக்கியமானது. இது முதல்ல நான் சமர்ப்பித்துக்கிறதுல கல்வியை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. சான்சலர் விஷயத்தெல்லாம் கவர்னர் வந்து இப்போ எடுத்துறான்னு சொல்லிட்டாங்க. அதை அடுத்து பேசணும்ல. அது நான் பத்தியில பார்த்தேன், அது மாதிரி இல்லையா அவர் பேருந்தாத அதில் இதெல்லாம் இருக்கு, இது சிறப்பா இருக்கு, எல்லாம் யோசனை பண்ணுங்க. அது சொல்லலையே. இல்லை குறைந்தான் அப்புறம் அந்தரங்க கூட்டணிக்கு மோடியோட உள்ள அந்தரங்க கூட்டணிக்கு ஆபத்து வந்துடும்ல. சொல்லுங்க, ஏதோ கேட்க. சரிங்க, அதாங்க அது குறைந்தபட்சம் அது சொல்றாரு. வேற எங்கேயும் அது கிடையாது. ஏதாவது தேர்தல் சட்டசபையில சொல்லலையே. அதை இல்ல அந்த குழு அமைச்சிருக்காங்க, அந்த குழு தான் சொல்லுது. குழுல இருந்து இப்ப நாங்க எடுத்து பேசுறோம். ஸ்டாலின் உரையில இருந்து பேசல. இத இந்த குழுவுல தான் இது குழுவினுடைய அறிக்கையை போட்டிருக்காங்க, சுருக்கம் பத்திரிகைகள்ல ஆங்கில இந்திலையும் போட்டிருக்காங்க. அதுல இருந்து எடுத்து பேசுறோம். ஸ்டாலின் சொற்பொழிவுல இதை வலியுறுத்ததான் நான் பார்க்கல. அவர் பேசுனதாக ஒண்ணும் இல்லை. இதுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், இதை பிரச்சாரம் பண்ணலாம். இல்லையே, இது வந்து நம்மளை ஏமாத்துறதுக்காக, அதாவது அவ்வளவு மட்டமா நினைச்சிருக்காங்க தமிழக படிச்சிய கருணாநிதியும் அந்த குடும்பமும் திமுகவும். எப்படி வேணாலும் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். காலால கொத்தச்சிட்டு என் காலுக்கு முத்தம் விடுறா ஒண்ணு நண்பனா சேர்த்துக்கிறேன் அந்த வந்து சேருவான் தமிழக படிச்சு நினைக்க கூட்டமா இருக்கு இந்த கூட்டம், இந்த திராவிட கூட்டம். இப்ப நீ இந்த எலெக்ஷனுக்காக போடுற, இதுல உள்ளத ஒரு அந்த ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்லி பேசினான்னா, நீங்க தான் இப்ப ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு அரிய பெரிய பொன்மொழிய கருவூலத்தை உருவாக்குனால அண்ணாதுரை. அந்த அந்த உவமையே மோசடின்னு வச்சுக்கோங்க. ஒரு அதிகார பறிப்பு, கொடிய பதவியை ஆட்டுக்கு தாடி போல மென்மைப்படுத்தி அதுக்கு மேக்கப் பண்ணது அண்ணாதுரை உதாரணம். அது ஆமா, அதை சொல்ல வேண்டியதானே. ஆளுநர் பதவி வேண்டாம் அப்படின்ட்டு என்ன கான்ஸ்டியூஷன்ல உனக்கு அந்த பேச்சுரிமையை கொடுக்குறான் இந்திய அரசியல் சட்டத்தில்.
அதை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னான்னா, அதனால ஒன்றும் இல்லை, எல்லாம் மோசடி. மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த தேர்தலுக்காக பல மோசடிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அதுல ஒரு மோசடி தான் இந்த மாநில அதிகாரத்தை மீட்க போறதா. நேற்று என்ன கிழிச்சேன்னு நான் கேட்குறேன். ஒருத்தரும் கேளுங்க ஐயா, இல்லை கட்சி வேறுபாடுலாம் இல்லைப்பா, இனம்தான். தமிழ்நாடு, தமிழகம், தமிழ் மொழி, தமிழ் இனம், நம்முடைய உரிமை. நம்ம கட்சி கட்டிக்கிட்டு இருந்து நம்ம ஒருத்தர் காட்டி கொடுத்துக்கிறதா? தமிழன் தமிழச்சி காட்டி கொடுத்துக்கிறதா? இது எப்படி எதை வச்சுக்கிறான்? நான் உங்க கூட்டம் அவன் ஒன்று என்ன நினைக்கிறான்? அந்த ஆளுலாம் பெரிய பெரிய படிப்பாளிகள் இருக்காங்க திமுகவில். திமுக ஆதரவு சக்தி எல்லாம் ஆய்வாளர் இருக்காங்க, படிப்பாளிகள் இருக்காங்க. எல்லாம் நமக்கு கட்டுப்பட்ட மந்தைன்னு நினைக்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் உதயநிதி நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ரிசர்ச்சராக இருந்தாலும் சரிப்பா, பேராசிரியராக இருக்கலாம், பெரிய எழுத்தாளராக இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், ஆய்வாளராக இருக்கலாம், எங்களுக்கு கட்டுப்பட்டுருக்கணும். நீ உதயநிதிக்கோ இன்பநிதிக்கோ கட்டுப்பட்டுருக்கணும். அப்பதான் எங்களுடைய கிடைக்கணும், உனக்கு கிடைக்கும். அப்படின்னு கட்டுப்பட்ட மாணவர் இருக்காங்க. இல்லைன்னா இந்த துணிச்சல் வருமாங்கிறேன். நீங்க கேட்க வேண்டாமா? சரி, அவங்க திமுக மற்றவங்களாவது கேளுங்க. என்ன பண்ணிட்டு உங்க அப்பா பண்ணது என்ன? ராஜமன்னார் கோவில் கதை என்னாச்சு? இவ்வளவு காலம் நீ மத்திய அரசோடலாம் கூட்டணியில் மந்திரி சபையில் இருந்திருக்கிய, ஏதாவது சொல்லி ஒன்று வாங்கியிருக்கியா? இல்லை அதுக்காக போராடி இருக்கியா? இன்னைக்கு தேர்தலில் வாக்கு சூதாட்டத்துக்காக, வாக்கு களவாடும் சூதாட்டத்திற்காக இதை சொல்லுகிறாய். நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம். மக்களே சிந்தியுங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, நன்றிங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.